So hello everyone, welcome to the video. First of all, thanks for coming here. So SBI clerk mains வந்து போன தடவை ஆர்ஆர்பிக்கு பிஓ கொடுத்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுங்க சார், ஸோ தட் எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த மார்க்ஸ் எல்லாம் எப்படி அப்படின்னா எப்படி அப்ரோச் பண்ணணும், நான் எதை என்னோட டார்கெட்டாக வச்சுக்கணும், அப்போ அந்த டார்கெட்டுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்லாம். ஸோ ஆர்ஆர்பி பிஓக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி கொடுத்தீங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு வியூ கிடச்சிது. ஃபஸ்ட்டு ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் எழுத போகிறேன், எப்படி எழுதணுன்ற ஒரு வியூ கிடச்சிது. இப்போ எனக்கு எஸ்பிஐ கிளர்க்குக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸோட ஸ்ட்ராட்டஜி இப்போ நான் உங்களுக்கு எடுத்து வரேன். ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும், என்ன பண்ணணும், எந்த அளவுக்கு அப்ரோச் பண்ணணுன்றது ஒரு கிளியர் கட் ஐடியாவே இப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேரடியாக நம்மளோட லைவுக்குள்ளே நம்மளோட வீடியோக்குள்ளே போயிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ டோன்ட் ஹெசிடேட் டு பை இட். ₹199 மறக்காமல் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, எஸ்பிஐ மெயின்ஸ் கிளர்க், அதாவது கிளர்க்கோட மெயின்ஸோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ முதல்ல பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, எந்த மாதிரி அப்ரோச் இருக்க போகுதுன்றதை பார்த்தலாம். முதல்ல ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 questions 40 marks 35 minutes. இந்த எஸ்பிஐ கிளர்க்ஸ் மெயின்ஸ் பொறுத்தளவுக்கு இதில் செக்ஷனல் டைமிங் இருக்குது, பட் செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது. நீங்கள் இந்த செக்ஷனில் இவ்வளோ மார்க் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது, பட் செக்ஷனல் டைமிங் இருக்குது. இதுக்கும் ஆர்ஆர்பிபிஓக்கு என்ன சார் வித்தியாசம்? நான் ரெண்டுமே பாஸ் பண்ணிட்டேன், நான் ரெண்டுத்தையும் எப்படி என்ன விஷயத்தில் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் எழுதுகிறவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல எழுதின கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு மார்க்கமாக எழுதியிருக்காங்க, ஓரளவுக்கு அபவ் ஆவரேஜ் எழுதியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் வந்து குவான்ஸில் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. அப்புறம் ரீசனிங்கில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, கம்ப்யூட்டர் வேணால் அது எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தெரியும் ஸ்கோர் பத்தலை, ஸ்கோர் வந்து அபவ் பார் ஸ்கோர் நம்ம இன்னும் வரலன்றது அவங்க நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறுபடியும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கே வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 வந்து அட்டன் பண்ணலாம். அதுதான் ஆர்ஆர்பிபியோட ஸ்ட்ராட்டஜி. பட் வேராஸ் எஸ்பிஐ கிளர்க் எடுத்தீங்க அப்படின்னா ஒன்ஸு நீங்கள் ஒரு செக்ஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா திருப்பி வர முடியாது. ஸோ அந்த டைமிங்குள்ளே அந்த செக்ஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இதுதான் ஒருவேளை நீங்கள் ஆர்ஆர்பி பிஓவும் கிளியர் பண்ணியிருக்கேன், சேம் டைம் எஸ்பிஐயோட கிளர்க்கும் கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுதான் உங்கள் ஸ்ட்ராட்டஜி. இதுதான் நீங்கள் வேரியேஷன் பண்ணிக்கணும். அங்கே உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. திருப்பி கூட பழைய செக்ஷனுக்கு வந்து ஏதாவது 1-2 தேத்த முடியுமா, ஏதாவது மாற்ற முடியுமான்றது இருக்குது. பட் இங்கே அப்படி இல்லை. இங்கே அதுக்கு பதிலாக செக்ஷனல் டைமிங் இருக்குது, செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது. மினிமம் இவ்வளோ வாங்கணுன்னு இருக்குது, ஆனால் அங்கே இருக்குது செக்ஷனலுடைய கட் ஆஃப் இருக்கும். ஸோ இதுதான் சின்ன டிஃப்ரென்ஸு. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுல பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது, பட் செக்ஷனல் டைம் இருக்குது. முதல்ல இங்கிலீஷ் ஓப்பன் ஆக போது. ஓப்பன் பண்ண உடனே ஒரு 35 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் செக்ஷன் தான் இருக்கும். 40 கொஸ்டின் 40 மார்க். நெக்ஸ்ட் பாருங்கள், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 50 questions 50 மார்க்ஸ் இருக்க போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 questions 60 மார்க்ஸ். இதில் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வருமானு கேட்டால் அந்த மாதிரிலாம் வராது. அது ஒரு வேறு மாதிரி ஒரு ஆப்டிடியூட். நான் முடிஞ்சால் அது கூட தனித்தனி கிளாஸஸ் வந்து எடுக்க பார்க்குறேன். ஸோ ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்கு, மீன்ஸ் 50 questions 60 மார்க்ஸ். அதுக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் டைமிங். நெக்ஸ்ட் பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் 50 questions 50 மார்க்ஸ் 35 மினிட்ஸ். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம், 2.25 மணி நேரம், 2 hours 40 minutes, 190 கொஸ்டின் 200 மார்க்கு. சரி சார், என்ன நான் டார்கெட்டாக வைக்கணும், எப்படி நான் அப்ரோச் பண்ணணும்? நான் டார்கெட் பற்றிலாம் பேசுகிற முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். சில நேரங்களில் சில செக்ஷனில், ஃபார் எக்ஸாம்பிள் குவான்ஸ் எடுத்துங்களேன், நான் சில நேரத்தில் வந்து 20 எடுக்கணும், 22 எடுக்கணும்னு சொல்லும்போது கண்டிப்பாக நிறைய பேர் அஃபண்ட் ஆவாங்க. எப்படியா வாய்ப்பு இருக்கா, ஃபஸ்ட்டு 22 வாங்க முடியுமா, ஃபஸ்ட்டு குவான்ஸில் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு நிறைய பேர் ஒரு அஃபண்ட் ஆவாங்க. சரி, இப்போ நான் உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு 15 வாங்குங்க பெஸ்ட் ஸ்கோர்னு சொன்னேன்னா, இங்கே இருக்கிற நிறைய ஃபஸ்ட் டைம் மெயின்ஸ் எழுதுறவங்க அப்ரோச் பண்ணுறதே 15 மார்க்கு தான் அப்ரோச் பண்ணுவாங்க. லைக் 15 தான் டார்கெட்டாகவே வைப்பாங்க. இப்போ நான் 22 டார்கெட் சொன்னா தான் அவன் என்ன தெரியுமா, 18 19 போட்டு ஜி இன்னொரு 3 மார்க் போடல ஜி, டார்கெட்டில் ஏதோ ஒரு 3 மார்க் லேக்கில் இருக்கேன் அப்படிமா. ஆனால் 18 19ன்றது செம்ம ஸ்கோர். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாமா அப்படின்னு. அதனால தான் நான் செட் பண்ணும்போது ஹையஸ்ட் டார்கெட்டாக செட் பண்ணிடுறேன். அதை நோக்கி ட்ராவல் பண்ணும்போது அட்லீஸ்ட் அதுக்கு மிகப்பெரிய ஒரு பார் ஸ்கோர் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் ஸ்கோர்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லுவேன், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதுக்கு எய்ம் வைங்க, அப்போனா தான் இதை நம்ம வந்து கிளியர் பண்ண முடியும். சரி, இப்போது போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் அப்படிலாம் கட் ஆஃப் வந்து ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், கட் ஆஃப் போன வருஷம் எவ்வளோ இருந்துச்சோம்னா ஓபிசிக்கு 89 ஐ திங்க். ஸோ 89 இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஜென்ரலுக்கு 93 இருந்தது. ஸோ ஒரு ஓபிசிக்கு 89, ஜென்ரலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 93 இருக்குது. அதுக்கு முன்னாடி 86 சம்திங் இருந்தது, 90 சம்திங் என்னமோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்திருக்கும்.
அப்போ நான் எதை நான் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 90 அப்படின்றத என்னோட டார்கெட்டாக வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் ஜென்ரலாக இருந்தாலும் சரி, ஓபிசியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, பேஸாக நான் என்ன வேல்யூ செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 90 மார்க்ஸ் அப்படின்றத நான் என்னுடைய டார்கெட்டாக வச்சுக்கிறேன். இதெல்லாம் வாங்க முடியுமா சார் அப்படின்னா வாங்க முடியும். வாங்க முடிஞ்சதுனால தான் இன்றைக்கி வேலைக்கு போயிருக்கிறாங்க. ஓகே, ஸோ 90 மார்க்ஸ் அப்படின்றது என் டார்கெட்டாக நான் செட் பண்ணிக்கிறேன். எப்படி இந்த 90 மார்க்ஸை வாங்குறது? இந்த 90 மார்க்ஸ் நான் எங்கேருந்து ஸ்கோர் பண்ணுவேன், எப்படி ஸ்கோர் பண்ணுவேன்? ஏன் எப்போ பாரு கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியம், கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியம், சும்மா எப்போ பாரு என் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க என்று கேட்குறவங்களுக்கு இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். போலாமா வீடியோக்குள்ளார? சரி கேஸ், சரி. இப்போ நான் இது எப்படின்னா 2 பகுதியாக பிரிச்சுக்கிறேன். ஓகேங்களா? அதாவது ஜென்ரல் இங்கிலீஷையும், சாரி இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு போகலாம். ஏன்னா இதை சொல்லிட்டு அதை சொன்னால் தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், குவான்டிட்டேட்டிவ் ஆப்டிடியூடையும் ரீசனிங்கும் ஒரு செக்ஷனாக நான் பிரிச்சுக்கிறேன். குவான்டிட்டேட்டிவ் ஆப்டிடியூடும் ரீசனிங் ஒரு செக்ஷனாக பிரிச்சுக்கிறேன். இதில் ரெண்டும் சேர்த்து ஒரு மினிமம் ஒரு 45 மார்க்ஸ், இது ரெண்டும் சேர்த்து மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 45 மார்க்ஸ் வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஜென்ரல் இங்கிலீஷையும் ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸும், ஜென்ரல் இங்கிலீஷு கரண்ட் அஃபேர்ஸ், இதை ரெண்டையும் நான் ஒரு செக்ஷனாக வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதை ரெண்டும் நான் ஒரு செக்ஷனாக வச்சுக்கிறேன். இதில் ஒரு 45 மார்க்ஸ். உங்களுக்கு புரிஞ்சுதா? குவான்ஸு ரீசனிங்லேயும் ஒரு 45, இங்கிலீஷும் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்ந்து ஒரு 45. இப்போ டோட்டல் பாருங்கள் 90 வந்துருச்சா? இப்போ இது எப்படி சார் வாங்குறது? இது எந்த ஆங்கிள் சார் அப்ரோச் பண்ணுறது? ஏன் கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ முக்கியம்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செக்ஷன் வைஸாக பார்த்துருவோம். இந்த குவான்ஸ் எடுத்துக்கங்க. இந்த குவான்ஸ் வந்து 50 கொஸ்டின், 50 மார்க்கு, 45 மினிட்ஸ். எவ்வளோ சார் மேக்ஸிமம்? ஒரு நியாயமாக சொல்லுங்கள், ப்ராக்டிக்கலாக பேசுங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் 18ன்றது வெரி வெரி டீசன்ட் ஸ்கோர். 18லேருந்து 22 வரைக்கும், 18 to 22 இது வரைக்கும் ஒரு டீசெண்டான ஒரு ஸ்கோரு. ஒரு நார்மல் கேண்டிடேட்டால் இந்த ஸ்கோரை கண்டிப்பாக வாங்க முடியும் நீங்கள் எய்ம் பண்ணிங்கன்னா. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் 10 தான் போட்டேன், 11 தான் போட்டேன், ஒரு 12, 13 வரைக்கும் தான் போட்டேன்னா எய்ம் ஃபார் ஹை. ஒரு 18லேருந்து 22க்கு எய்ம் வைங்க. இது கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு ஸ்கோர். நெக்ஸ்ட்டு ரீசனிங் அப்படின்னா இங்கிருந்து இதுலேருந்து ஒரு 2 மார்க் 3 மார்க் தான் ஜாஸ்தி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேஸ் ஸ்கோரை 20 டு ஒரு 23, 25 இப்படின்றத பார்க்கலாம். 22 to 25 மேக்ஸிமம் இதுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக வாங்க முடியும். இப்போ இது ரெண்டும் சேர்த்து பாருங்கள், ஹை ஸ்கோரை கணக்கு வச்சாலே 45 வந்துடும். 22 அங்கே 23. ஸோ இதில் குவான்ஸில் வந்து ஒரு 22, ரீசனிங்கில் வந்து ஒரு 23, ரெண்டும் சேர்த்துனீங்கன்னா 45 மார்க்ஸ் உங்களால் வாங்க முடியும். இதில் 45 மார்க்ஸ் முடிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கிலீஷ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் மேக்ஸிமம் எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு மெயின்ஸ் நிறைய மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு 15ஆவது மினிமம் ஸ்கோர் பண்ண முடியும். கண்டிப்பாக அதுக்கு ட்ரை பண்ணி சார் உடனே முடியாது சார், இது எப்படி 15 பாசிபிளே கிடையாது அப்படி சொல்ல வேண்டாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 15க்காவது எய்ம் வச்சிங்கன்னா தான் ஒரு 10க்காவது வர முடியும். ஸோ அதனால் ஒரு 15 மார்க் எய்ம் வைங்க. ஸோ இங்கிலீஷில் ஒரு 15 மார்க்ஸ் சாலிடாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பாசிபிலிட்டி ஆஃப் கிளியரிங் திஸ் எக்ஸாம் வந்து வெரி வெரி ஹையாக இருக்க போகுது. ஸோ ஒரு 15 மார்க்ஸ் இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ணிங்க. இப்போ பாருங்கள் ரிமைனிங்கு ஜென்ரல் அவேர்னஸ், அதாவது கரண்ட் அஃபேர்ஸில் 30 மார்க் பேசிக்காக வேணும். ஆனால் இது அவ்வளோ ஈஸியாக எடுத்துட முடியுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக படித்தால் எடுக்க முடியும். ஏன்னா போன தடவை நம்ம ஃப்ரெண்ட்ஸே கேட்டு பாருங்க, நம்ம கமெண்ட் செக்ஷனில் இருந்துக்கோங்க, எப்படி இருந்ததுன்னு கேட்டு பாருங்க. செகண்ட் ஸ்லாட்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. ஆனால் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் 25ன்றது எல்லாருமே அட்டன் பண்ணாங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா? செகண்ட் ஸ்லாட் உண்மையிலே கரண்ட் அஃபேர்ஸ் டஃப் தான். ஏன்னா ரொம்ப டெப்த்து. ரஃபேல் நடால கேட்டாலே தெரியாது நமக்கு. ஆனால் அந்த கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எப்போ அந்த ட்ராஃபி முதல்ல அவர் எந்த வருஷம் வாங்கினாருன்னு. அப்போது என்னதான் டஃப்பாக இருந்தாலும் 25ன்றது எல்லாராலையுமே வாங்க முடிய ஒரு ஸ்கோர் தான். ஸோ 25ன்றது டெஃபினெட்லி நீங்கள் நார்மலாக படிச்சிருந்தாலே கடைசி 3 மாதம் அது இதுன்னு ரிவிஷன் பண்ணியிருந்தாலே கொஞ்சோண்டு பேங்க் அவேர்னஸு பட்ஜெட்டு இதையெல்லாம் ரிவர்ஸ் பண்ணியிருந்தாலே 25 மார்க்ஸ் ஈஸியாக வாங்க முடியும். இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மார்க் ஒரு 30 மார்க்ஸ் மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா 30யும் இதில் ஒரு 15 வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக யூ கேன் கிளியர் திஸ் SBI கிளர்க் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஓகே, இப்போ புரியுதா ஏன் ஜென்ரல் அவேர்னஸ் தான் முக்கியம் எக்ஸாமில் சொல்கிறேன்? ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு வேளை நம்ம ஒரு ஒஸ்ட் கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோமா? இப்போது குவான்ஸில் வந்து உங்களால் வந்து சார் ரொம்ப கஷ்டமாக கேட்டான், ஒன்றும் பண்ண முடியல, ஒரு 15 தான் எழுதினேன். குவான்ஸில் எவ்வளோ எழுதியிருக்கேன்? 15 தான் எழுதியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்குது. அதுவே கஷ்டப்பட்டு எழுதியிருக்கேன். அதுலேயே ஒரு முன்ன பின்ன வர வாய்ப்பு இருக்குது. மீன்ஸ் ஒரு நெகட்டிவ் மார்க் கூட தப்பாக கூட இருக்க போக வாய்ப்பு இருக்குது. 15 தான் போட முடிஞ்சுது. ரீசனிங்கில் என்னால் 18 தான் போட முடிஞ்சுது. என்னால் 20 தொட முடியல அப்படின்னே ஒரு கேட்டகரி வருது. இங்கிலீஷ் சுத்தம் சார் 10 தான் சார், 10 தான் சார் என்னால் வாங்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி வந்து நிற்பாங்க.
இப்போ ஒரு கால்குலேட் பண்ணி பாருங்கள், இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுங்கள், ரைட்டா? இதில் ஒரு 13, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4, 43. இப்போது மீதி மார்க் நீங்கள் எங்கே ஸ்கோர் பண்ணணும்? மீதி 3ஐயும் தாங்கி பிடிக்க போகிறது ரிமைனிங் மார்க் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான். இப்போ நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜென்ரல் ஒரு ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 86 to 89 இது வந்து பார் ஸ்கோராக இருக்குது. அப்போ இங்கே 43 அப்படின்னா நீங்கள் இன்னொரு 43 or 40 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஜென்ரல் அவேர்னஸ் ஸ்கோர் பண்ணுவோம். அப்போ பாருங்கள், சரி பாதியை பேலன்ஸ் பண்ண போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் த கீ அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ கிளர்க் பொறுத்த மட்டும் இதுதான் இங்கே ஒரு மோஸ்ட் ப்ராபபிலிட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் கீ. அதனால தான் அந்த முக்கி எப்படியாவது படிச்சிருங்க அப்படின்னா கவலையே படாதீங்க. அதுக்காக தான் நாங்கள் இருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ்க்காக பெஸ்ட் நான் சும்மா ப்ரொமோஷன் நினச்சா தட்ஸ் ஐ எம் சாரி, அந்த மாதிரி நான் பண்ணலை. அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை போட்டுட்டு 100% உழைப்பை இதுக்காகவே ஸ்பெஷலாக நாங்கள் வந்து டெடிக்கேட்டடாக கிட்டத்தட்ட 1.5 years இதை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். பெஸ்ட்டு ஒர்க் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ஐடிபி எக்ஸிக்யூட்டில் பார்த்துருப்பீங்க 23 out of 23. அதே மாதிரி எஸ்பிஐ அப்ரெண்டிஸ் எக்ஸாமில் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கெல்லாம் இந்த பண்டில் ஸ்கோர் பண்ணுதுன்னா டெஃபினட்டாக இங்கேயும் ஸ்கோர் பண்ணும். ஸோ கண்ணை மூடிட்டு இதாயா அப்படின்ற மாதிரி விட்டு பிளைண்டாக அடிங்க. இந்த லாஸ்ட் 3 to 4 months இது வரைக்கும் நான் ஆரம்பிக்கலாம், கவலைப்படாதீங்க. லாஸ்ட் 3 to 4 months. இப்போ இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா இதை பற்றி நம்ம பேசுகிறப்போ கண்டிப்பாக இந்த ஒரு ஆங்கிளையும் நம்ம வந்து பேசி தான் ஆகணும். அதாவது சார் இப்போ எஸ்பிஐ கிளர்க் வந்து 3 இருக்குது. லைக் எப்படின்னா October 1 இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா October 17 இருக்குது. October 1லேயே 2 ஸ்லாட் இருக்குது. ஐ திங்க் ஸோ 17லேயும் 2 ஸ்லாட்டுன்னு நினைக்கிறேன். பட் எனிவே ஐ டோன்ட் நோ, கரெக்டாக தெரில. பட் 17ல் 2 ஸ்லாட்னே வச்சுப்போம். மெயின்ஸ் எக்ஸாம்லேயே ஸ்லாட் வச்சு வைக்கிற ஒரே ஆள் வந்தான். மீதி எல்லாம் ஒரே ஸ்லாட்டு எல்லாரும் காமனாக வச்சு முடிச்சுருவாங்க. ஸோ தட் நார்மலைசேஷன்ற ஒரு மேட்ரே அங்கே வந்து பேசப்படாது. பட் இந்த எஸ்பிஐ கிளர்க் பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட்ஸ் வச்சுருக்காங்க. ஆல்ரெடி நார்மலாகவே 2 ஸ்லாட் வரும். இப்போ பாருங்கள், சொல்லவே தேவையில்லை. 1ஆம் தேதி எங்கே இருக்குது, 17ஆம் தேதி எங்கே இருக்குது. அப்போ கண்டிப்பாக நாம் ஒரு ஒர்ஸ்ட் கேஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் யாரையும் டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்லலை, ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கு சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி எதிரியோட பலத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், பலவீனத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் October ஒரு ஸ்லாட் வச்சாலே அவன் மத்தியான ஸ்லாட்டை கஷ்டமாக கேட்குறான். உண்மை தானே? ஒரே ஒரு ஸ்லாட் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் இருந்தாலே அவன் மத்தியான ஸ்லாட்டை கஷ்டமாக கேட்குறான். அப்போது 17 இருக்கக்கூடிய ஸ்லாட்டை கண்டிப்பாக வந்து டஃப்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன சார் செய்யலாம்? 17 எழுத போகிறவங்க எனக்கு 17 வேறு ஸ்லாட் வச்சுட்டானே இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு இருக்குது. ஏன் தெரியுமா? 17 ஸ்லாட் வந்து உங்களுக்கு கஷ்டமாச்சு அப்படின்னா கண்டிப்பாக நார்மலைசேஷன் ஒரு மேட்ரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ வந்து கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு சில நேரங்களில் நார்மலைசேஷன் ஒரு மேட்ரு வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ டு நாட் வரி, எனக்கு கஷ்டமான ஸ்லாட்டை கொடுத்துட்டாங்க நான் மட்டும் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக நார்மலைசேஷன் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு 2-3 பாசிபிலிட்டிஸை யோசிச்சுங்க. முதல்ல இந்த 9 நாள் என்ன சார் பண்ணலாம், இந்த 9 days நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம், நான் ஒரு பிகினராக இருக்கேன், எதிலெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா 2 விஷயம் தான். ஒன்லி 2 things. என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாமா? எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது இங்கிலீஷ், கொஞ்சம் நான் ஹைட்டில் எழுதிக்கிறேன், இங்கிலீஷ், குவான்ஸ், ரீசனிங், இதை வந்து ஒரு பார்ட். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை வந்து ஒரு பார்ட். ஸோ இது 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம், ரைட்டுங்களா? இந்த இங்கிலீஷ், குவான்ஸ், ரீசனிங்ன்ற பார்ட்டை வந்து ஒன்று செக்ஷனல் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், இல்லைன்னா மெயின்ஸ் மார்க்கே எடுத்து பார்க்கலாம். இது 2 ஆப்ஷனை யூஸ் பண்ணி இங்கிலீஷு, குவான்ஸு, ரீசனிங் இதை 3ஐயும் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி மீதி நேரங்கள் அனைத்தும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குன்றது தெரியுது, ஆப்பர்ச்சுனிட்டி கையில் இருக்குது, மெட்டீரியல்ஸ் கையில் இருக்குது, ஏன் ரிஸ்க் எடுக்கக்கூடாது? உக்காந்து அது என்ன சொல்கிறது சொல்லுவாங்களே, அந்த பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி மாங்குன்னு படிச்சுன்ட்டு அந்த மாதிரி மாங்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருங்க. பை ஃபார்ச்சுனேட் இப்போ உங்களால் வந்து அபவ் 40 ஸ்கோர் பண்ண முடியுது, இல்லைனா ஒரு 35 இது வந்து ஆவரேஜாக பேசுவோம், ரைட்டுங்களா? ஒரு 35 ஸ்கோர் பண்ண முடியுது, ரைட்டுங்களா? 35 ஸ்கோர் பண்ண முடியுது. அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து என்னால் ஒரு 15 ஆஸ் பர் பிளான் என்னால் 15 ஸ்கோர் பண்ண முடிஞ்சிருச்சு, ரைட்டுங்களா? இப்போ ஸ்கோரை பாருங்கள், இங்கேயே வந்து உங்களுக்கு 50 ஆயிடுச்சு. இன்னும் உங்களுக்கு தேவை என்னது? ஜஸ்ட்டு 40 மார்க்ஸ் தான். ஒரு வேளை நீங்கள் அது பேர் என்னது ரீசனிங் என்ன மறந்து வச்சு பாருங்கள். இப்போ ஒரு வேளை ரீசனிங்கில் என்னால் வந்து சார் ஒரு 20 தான் சார் போட முடிஞ்சது, இதில் வந்து நான் ஒரு 18 தான் சார் போட்டேன் அப்படின்னா கூட யூ கேன் ஆல்மோஸ்ட் தேர். ஸோ பாருங்கள், எவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அதர் செக்ஷனில் பேர்டன் உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும்.
இதனால தான் கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் த மோஸ்ட் கீ செக்ஷன் ஃபார் திஸ் SBA clerk மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னென்ன பண்ணணுன்றது. ஸோ 2 ஸ்டெப்பு தான், ஒன்லி 2 ஸ்டெப்ஸ். ஒன்று என்னது, இந்த செக்ஷனல் டெஸ்ட்டு மார்க் டெஸ்ட் இப்படி போட்டு இங்கிலீஷ் குவான்ஸ் ரீசனிங்கை கவர் பண்ணுறது. பார்ட் 2 கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ எப்படி பண்ணலாம், ஒரு டேயில் ஒரு 8 hours இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மீதி டைமை இப்போ போர் அடிக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சு என்ன சார் ரொம்ப வேக கர்ம மாட்டேங்குது சார், ரொம்ப வேக அடிக்குது சார் அப்படின்னா அந்த கேப்பில் ஒரு செக்ஷனல் டெஸ்ட் ஒரு 40 minutes ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு ஒரு குவான்ஸில் ஒரு செக்ஷனல் டெஸ்ட்டு டப்புன்னு அடுத்து அகைன் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டே இருக்கலாம், ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கேப் கிடச்சுன்னா ரீசனிங், இப்படி அட்லீஸ்ட் ஒன்று செக்ஷனல் டெஸ்ட் இல்லைனா ஒரிஜினல் மார்க் டெஸ்ட் இப்படி போய்க்கோங்க. மறக்காமல் இந்த 2 பார்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுங்க. டெஃபினெட்லி யூ கேன் கிராக். இன்னொரு சாதாரணமாக ஒரு சின்ன டிப் மட்டும் சொல்லிடுறேன். இந்த ரீசனிங்கில் வந்து சில பேர் இப்படி யோசிப்பாங்க, இது எத்தனை பேர் பண்ணிருக்கின்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதாவது சார் நான் அந்த 2 mark கொஸ்டின் இருக்கு பாருங்க ரீசனிங்கில், அதை அட்டன் பண்ணி 2 mark வாங்கிட்டு எப்படி சூப்பர் இல்லை அப்படிம்பாங்க. 1 markே அவன் பெரிய சுத்த விடுவான், 2 mark சும்மாவா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு வேளை பை சான்ஸ் நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் கெட். பட் சில ஜென்ரலைஸ் தான் நான் பேசணும் அப்படின்னா 1 mark கேள்வியே அவன் பயங்கரமாக கேட்பான், 2 mark கேள்வி சும்மாவா விடுவான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. டைம் இஸ் ப்ரீஷியஸ். ஒரு 2 mark கேள்வி எடுத்துக்கிட்டு 10 நிமிஷம் 15 நிமிஷம் 12 நிமிஷம் போட்டிங்கன்னா மீதி இருக்கிறது அரை மணி நேரம் தான். அப்போ மாட்டிக்குவீங்க. 2 மார்க்குக்கு 10 நிமிஷம் சால்வ் பண்ணிடுவீங்க. அப்போ யூ வில் வேஸ்ட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டைம். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ அப்போ 1 mark கொஸ்டின் சர்றன்னு அடிச்சு விட்டுருலாம். ஃபோக்கஸ் அந்த 1 mark கொஸ்டின் தேர் ரேதர் தேன் 2 mark கொஸ்டின். ஸோ ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புறேன். கவலைப்படாதீங்க, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தான் இந்த வாசனைக்கரில் சொல்லுவாங்களே நாங்கள் இருக்கோம் இந்த மாதிரி. டு நாட் வெரி, நான் என்ன டாபிக்ஸ் முக்கியமோ என்னென்ன கண்டென்ட்ஸ் முக்கியமோ கரெக்டாக அதை மட்டும் பிரித்து உங்களுக்கு குவிஸஸ் வீடியோஸ் இந்த ஒரு 10 days கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். பக்காவாக பண்ணித்தரோம். கரண்ட் அஃபேர்ஸ் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் ஃப்ரீ டைமு உங்களுக்கு பர்சனல் டைம் இருக்கும்போது இங்கிலீஷ் குவான்ஸ் ரீசனிங் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஃபுல்லி அட்டாச் ஆயிருங்க. இதுக்குன்னே இருக்கிற சேனல், இதுக்குன்னே இருக்கிற மேகசின், என்னோட மேகசினும் சரி பண்டிலும் சரி இதுக்குன்னே இருக்கிறது. ஸோ டு நாட் வரி, ப்ளீஸ் பி என்ன சொல்கிறது கான்ஃபிடென்ட்டாக இருங்க, கண்டிப்பாக முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் இன்னொரு லாஸ்ட் ஒரு விஷயம், யூ கேன் ஹேவ் ஒன்லி 1 வீக்கர் செக்ஷன். அதாவது எனக்கு இங்கிலீஷும் வீக்கு கரண்ட் அஃபேர்ஸும் வீக்கு, ஆனால் 91 முடியாது. ஏதாவது ஒன்று தான் வீக்கராக இருக்கணும். லைக் இங்கிலீஷ் டவுட் சார், அப்போனா என்ன பண்ணணும், குவான்ஸ் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் 3ஐயும் தூக்கிடணும். இல்லை சார் எனக்கு ரீசனிங் வந்து டவுட்டாக இருக்குது சார் அப்படின்னா இங்கிலீஷ் குவான்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் 3ஐயும் தூக்கணும். ஏதாவது ஒரு தான் வீக் செக்ஷனாக இருக்கணும், அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ எஸ் கைஸ், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டோன்ட் வரி, இந்த 10 days நாங்கள் இருக்கோம், கூடவே தான் ட்ராவல் பண்ணுவோம். ஓகே, டு நாட் வரி, எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டூ கால் மீ அண்ட் நம்ம வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். டெஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. டாடா பாய், சி யூ, ஹேவ் அ கிரேட் டே.